விசிகே ஐடி விங் ஒருங்கிணைத்து இந்த இணையவழி கருத்தமர்வின் 5வது கூட்டத்தை முன்னுரையோடு தொடங்கி இருக்கக்கூடிய தம்பி திண்டுக்கல் சந்தனமொழியன் அவர்களே, இந்த கருத்தமர்வை ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தம்பி வெளிச்சம் பிரவீன் அவர்களே, இந்த கருத்தமர்வை நெறிப்படுத்தி வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய தம்பி பீமாராவ் அவர்களே, நிறைவாக நன்றியுரை ஆற்ற இருக்கக்கூடிய நமது கட்சியின் தகவல் தொழில்நுட்ப அணி இணை ஒருங்கிணைப்பாளர் தம்பி வினோத் உள்ளிட்ட இந்த அமர்வில் அமர்ந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன். வருகிற ஆகஸ்ட் 17 தமிழர் எழுச்சி நாள், நம்முடைய தலைவரின் பிறந்த நாள். அந்த நாளில் நாம் உளுந்தூர்பேட்டையில் நடத்த இருக்கிற தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு வெகுமக்களின் கவனத்தை ஈர்க்கும் வகையிலும், அந்த மாநாட்டிற்கு நம்முடைய தலைவர் சொன்னது போல் 10 லட்சம் பேர் திரள வேண்டும் என்கின்ற அந்த அறிவிப்பை வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்துவதற்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஐடி விங் இந்த கருத்தமர்வை தொடர்ந்து 5வது நாளாக நடத்தி வருகிறது. ஆகஸ்ட் 17 வரை இந்த கருத்தமர்வு நடைபெறும் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு மிகப்பெரிய விவாதத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. நடந்து முடிந்த சட்டமன்ற பொதுத் தேர்தலுக்கு முன்பே இந்த மாநாட்டை நடத்த வேண்டும் என்று நம்முடைய தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள் மே 17 இந்த மாநாடு என்று அறிவிப்பு செய்தார். நேர நெருக்கடி, தேர்தல் நேரம், இந்த மாநாட்டிற்கான விளம்பரங்களை நம்மால் செய்ய இயலாது, எனவே இந்த மாநாட்டை தள்ளி வைப்போம் என்று அவரது பிறந்த நாளில் ஆகஸ்ட் 17 தமிழ் தேசிய எழுச்சி மாநாட்டை நம்முடைய தலைவர் அறிவித்திருக்கின்றார். தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, அகில இந்திய அளவில் ஒவ்வொரு அரசியல் கட்சியும் தேர்தல் காலங்களில் தங்களுடைய பலத்தை காட்டுவதற்கு, தங்களுடைய வலிமையை நிரூபிப்பதற்கு கூட்டணி கட்சியின் தலைமையிடம் தங்களது வலிமையை காட்டி தொகுதிகளை பெறுவதற்கு மாநாடுகளை நடத்தி நாம் பார்த்திருக்கின்றோம். ஆனால் விடுதலை சிறுத்தைகள் மட்டும்தான் 2004ஆம் ஆண்டிலிருந்து நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஆண்டிற்கு 2 மாநாடு அல்லது 3 மாநாடுகள், தேர்தல் வரும் போகும், நம்முடைய கருத்தியல் சார்ந்த உரையாடல்களை வெகுமக்களிடம் போய் சேர்க்க வேண்டும், அதற்கு விடுதலை சிறுத்தைகளை அணிதிரட்ட வேண்டும் என்று நம்முடைய தலைவர் ஒவ்வொரு மாநாட்டையும் தேர்தல் அல்லாத காலங்களிலும் நடத்தியிருக்கின்றார். அப்படி தேர்தல் வாடை இல்லாத இந்த நேரத்தில், தேர்தல் ஜுரம் மண்ணில் வீசாத இந்த காலகட்டத்தில் நம்முடைய தலைவர் கருத்தியல் ஜுரம் தீயாய் பரவ வேண்டும் என்கின்ற அந்த எண்ணத்தின் அடிப்படையில் தமிழ் தேசிய எழுச்சி மாநாட்டை வருகிற ஆகஸ்ட் திங்கள் 17ஆம் நாள் உளுந்தூர்பேட்டையில் நடத்துவோம் என்று அறிவித்திருக்கின்றார். இந்த மாநாடு வெற்றிகரமாக அமைவதற்கு நம்முடைய ஐடி விங் தோழர்கள் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய பெரும் முயற்சி பெரும் பாராட்டுதலுக்குரியது. கையில் கிடைத்திடும் ஒவ்வொன்றையும் கருவிகள் ஆக்குவோம், அத்துமீறி கடைசி மனிதனின் விடுதலைக்கான களத்தில் ஆடுவோம் என்பது தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களின் முழக்கங்களுள் ஒன்று. அப்படி ஒரு காலத்தில் நாம் சுவர்களை மட்டுமே நமக்கான ஆயுதங்களாக பயன்படுத்தி தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல சுவர்களில் நம்முடைய முழக்கங்களை, நம்முடைய மாநாட்டு செய்திகளை வெகுமக்களின் கவனத்தை ஈர்க்கக்கூடிய அளவில் நாம் விளம்பரப்படுத்தி இருக்கின்றோம். இன்றைக்கு இணையதளங்களிலும் அதை செய்ய முடியும் என்கின்ற அளவிற்கு
இந்த விஞ்ஞான யுகத்தில், அறிவியல் யுகத்தில் இளம் தலைமுறையினர் இத்தகைய கருத்தமர்வுகளை இணையவெளியில் நடத்துவது நம்முடைய கருத்தியலை மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதற்கு, குறிப்பாக இளைஞர்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதற்கு ஒரு மிகப்பெரிய அரிய வாய்ப்பை இணையதள சிறுத்தைகள் ஏற்படுத்தி இருப்பது, குறிப்பாக நம்முடைய விசிகே ஐடி விங் உருவாக்கி இருப்பது பெரும் மகிழ்ச்சிக்குரியது. அதற்கு மீண்டும் என்னுடைய நன்றியை நான் பதிவு செய்கின்றேன். நான் ஆரம்பத்தில் சொன்னது போல, மாநாடு அறிவித்த உடனேயே ஒரு பெரும் விவாதம் இந்த மண்ணில் உருவாகிவிட்டது. திடுமென விடுதலை சிறுத்தைகள் ஏன் தமிழ் தேசியத்திற்காக மாநாடு நடத்த வேண்டும் என்று நம்மை அறியாதவர்கள், நம்முடைய வரலாறுகளை படிக்காதவர்கள், அல்லது நம்முடைய கடந்த கால துண்டறிக்கைகளையோ சுவரொட்டிகளையோ அல்லது தலைவர் அவர்களின் உரையையோ கேட்காத சிலர் இந்த விமர்சனங்களை நம் முன்னால் வைக்கிறார்கள். தமிழ் தேசியம் குறித்து நம்முடைய தலைவர் துவக்க காலங்களிலேயே கொடியை அறிமுகப்படுத்திய அந்த நாளிலேயே விடுதலை சிறுத்தைகள் ஒரு தமிழ் தேசிய பேர் இயக்கம் என்பதை பிரகடனப்படுத்தி இருக்கின்றார். சாதி ஒழிப்போடு தமிழ் தேசியம்தான் விடுதலை சிறுத்தைகளின் கொள்கை கோட்பாடு என்பதை 35 ஆண்டுகளுக்கு முன்பே பிரகடனப்படுத்தியவர் நம்முடைய தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள். இன்றைக்கு அதை மேலும் செழுமைப்படுத்தும் வகையில், வலிமைப்படுத்தும் வகையில் மிகப்பெரிய மாநாட்டை நம்முடைய தலைவர் அறிவித்திருக்கின்றார். இந்த மாநாடு சம்பந்தமான மண்டல கூட்டங்களில் பல தகவல்களை நம்மிடையே பரிமாறி வந்திருக்கின்றார். அதில் மிக முக்கியமானது, தமிழ் தேசியம் என்பது 2 கூறுகளை கொண்டது. ஒன்று, தனித்தமிழ்நாடு என்கின்ற கோரிக்கையை வலியுறுத்தி பேசப்படக்கூடிய தமிழ் தேசியம் ஒரு கூரை கொண்டது. மற்றொன்று, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படை விதிகளுக்கு உட்பட்டு மாநில உரிமைகளை, குறிப்பாக மாநில சுயாட்சிகளை வலுப்படுத்துவது, மாநில சுயாட்சி கோரிக்கைகளை வலுப்படுத்துவது என்பது 2வது கூறு. இந்த 2வது கூரைத்தான் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கையில எடுத்திருக்கிறது. அரசியலமைப்பு சட்டம் வழங்கியிருக்கக்கூடிய மாநில உரிமைகளை மாநில சுயாட்சி என்கின்ற கொள்கையின் அடிப்படையில் அதை வலுப்படுத்த வேண்டியது, அதை பாதுகாக்க வேண்டியது விடுதலை சிறுத்தைகளின் கடமை என்பதை நம்முடைய தலைவர் இந்த மாநில செயற்குழுக்களில், மண்டல செயற்குழுக்களில் பிரகடனப்படுத்தி வருகிறார். இதை இளைய தலைமுறையினர் உன்னிப்பாக கவனித்திருப்பீர்கள் என்று நான் கருதுகிறேன். அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டு என்றாலே இந்திய அரசின் அல்லது இந்திய ஆட்சியாளர்களின் எல்லைக்கு உட்பட்ட தமிழ்நாடு இருக்கிறது. அந்த தமிழ்நாடு அனைத்து வளங்களையும் கொண்டிருந்தாலும், மொழி வளம் அல்லது இன்னும் பிற வளங்களை கொண்டிருந்தாலும், இது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் அதிகார வரம்பிற்குள் இருக்கக்கூடிய ஒரு தேசம். இந்த தேசத்திற்கென்று மாநில உரிமைகள் இருக்கின்றன. அதை அரசமைப்பு சட்டம் வழங்குகிறது. அரசமைப்பு சட்டம் வழங்கக்கூடிய அத்தகைய மாநில உரிமைகளை சிதைக்கும் வகையில் இன்றைய ஆட்சியாளர்கள், குறிப்பாக பாஜக ஆட்சியாளர்கள், மாநில உரிமைகளை சிதைக்கும் வகையில் பல்வேறு திட்டங்களை சட்டங்களாக போட்டு வருகிறார்கள், மசோதாக்களை நிறைவேற்றி வருகிறார்கள். இதை கட்டுப்படுத்துவதற்கும் மாநில சுயாட்சி என்கின்ற கருத்தியலை, மாநில உரிமைகள் என்கின்ற அந்த கோட்பாட்டை உரத்து முழங்குவதற்கு நம்முடைய தலைவர் இந்த தமிழ் தேசிய எழுச்சி மாநாட்டை அறிவித்திருக்கின்றார். ஆரம்பத்திலிருந்தே தமிழ் தேசியம் என்று பேசி வருபவர்கள், நாம் இயக்கம் துவங்குவதற்கு முன்னால் அல்லது நம்முடைய தலைவர் இந்த களத்திற்கு வருவதற்கு முன்னால் தமிழ் தேசியத்தை யார் பேசினார்கள் என்றால், யாராவது தமிழ் அறிஞர்களாக இருப்பவர்கள் அல்லது தமிழ் பேராசிரியர்களாக இருப்பவர்கள், அது ஒரு வட்டத்திற்குள் அடக்கப்பட்ட முழக்கமாக, கருத்தியலாக சுருங்கி இருந்தது. தமிழ் தேசியம் என்கின்ற கருத்தியலே நம்முடைய தலைவரின் வருகைக்கு பிறகுதான் அது வெகு மக்களிடம் இந்த கருத்தாக்கம் போய் சேர்ந்தது. இவ்வளவு காலம் தமிழ் தேசியத்தை பேசி வந்தவர்கள் மொழி அடிப்படையில் பேசி வந்தார்கள், இன அடிப்படையில் பேசி வந்தார்கள், எல்லை அடிப்படையில் பேசி வந்தார்கள்.
ஆனால் விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள் பேசக்கூடிய தமிழ் தேசியம் என்பது மொழி என்கின்ற அளவுகோலில் இதை சுருக்கிவிட முடியாது. இனம் என்கின்ற அளவுகோலில் இதை சுருக்கிவிட முடியாது. எல்லை என்கின்ற அளவுகோலில் இதை சுருக்கிவிட முடியாது. தமிழ் தேசியம் என்பது இத்தகைய எல்லைகளை எல்லாம் கடந்தது என்கின்ற ஒரு அரசியலை இந்த மண்ணில் விதைத்தார். வெறும் மொழி வாழ்க, தமிழ் வாழ்க, தமிழன் எழுச்சி பெற வேண்டும் என்று சொன்னால் தமிழன் எழுச்சி பெற முடியாது. எனவே சாதி ஒழிப்புடன் கூடிய தமிழ் தேசியம்தான் முழுமையான தமிழ் தேசியம் என்று நம்முடைய தலைவர் துவக்க காலங்களில் இருந்தே பேசியிருக்கின்றார். சாதி ஒழிப்பு தான் முதன்மையானது. சாதி ஒழிப்பை பேசாத தமிழ் தேசியம் முழுமை பெறாது அல்லது வெற்றியடையாது என்பது விடுதலை சிறுத்தைகளின் கருத்து. அப்படி என்றால் சாதி ஒழிப்பிற்கு முகம் கொடுக்காமல், சாதி ஒழிப்பு அரசியலை முதன்மைப்படுத்தாமல், வெறும் தமிழ் வாழ்க, தமிழ் 2000 ஆண்டுகளுக்கு மூத்த மொழி, தமிழ் இலக்கண வளம் கொண்ட மொழி, இலக்கிய வலிமை பெற்ற மொழி என்று நாம் தமிழின் பெருமையை மட்டும் பேசிக்கொண்டு திரிந்தோம் என்றால் தமிழ் தேசியம் இங்கே மலராது. அதனால்தான் நம்முடைய தலைவர் மிக தெளிவாக தமிழ் தேசியத்தின் வெற்றி எதில் அடங்கி இருக்கிறது என்றால் சாதி ஒழிப்பில் அடங்கி இருக்கிறது. வீட்டை கொளுத்துபவனும் தமிழனாக இருக்கின்றான், குடிசையை இழந்து பாதிப்புக்கு உட்பட்டு கிடப்பவனும் தமிழனாக இருக்கின்றான். நீங்கள் பேசக்கூடிய தமிழ் தேசிய அரசியல் பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கக்கூடிய தமிழனை இணைத்தா அல்லது பாதிப்பை ஏற்படுத்திய சாதிவெறி தமிழனுக்கு அடங்கியதா என்கின்ற ஒரு கேள்வியை தமிழக மண்ணில் கடந்த 36 ஆண்டு காலமாக எழுப்பி வருகின்றார். அந்த வகையில் இன்றைக்கு அது இன்னும் செழுமை பெற்று அரசியலமைப்பு சட்டத்தின் விதிகளுக்கு உட்பட்டு மாநில சுயாட்சி என்கின்ற மகத்தான கொள்கையை வலுப்படுத்துவதற்கு இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்த தமிழ் தேசிய எழுச்சி மாநாட்டை நடத்த இருக்கிறது. இந்த மாநாடு சாதி ஒழிப்பை முதன்மைப்படுத்தக்கூடிய மாநாடு. அண்மை காலமாக சிலர் தமிழ் தேசியம் என்கின்ற பெயரில் இங்கே வெறுப்பு அரசியலை விதைத்து வருகிறார்கள். தமிழ் தேசியம் என்பது என்ன கோணத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்கின்ற சிந்தனையை பின்னுக்கு தள்ளிவிட்டு, சாதி ஒழிப்பு என்கின்ற அரசியலை பின்னுக்கு தள்ளிவிட்டு, இங்கே வெறும் தெலுங்கு எதிர்ப்பு, கன்னட எதிர்ப்பு, வடவர் எதிர்ப்பு, மலையாளி எதிர்ப்பு என்கின்ற அடிப்படையில் இதை சுருக்க பார்க்கிறார்கள். அதிலே ஒரு பெரிய விவாதத்தையும் இந்த மண்ணில் எழுப்பிவிட்டார்கள். ஒருவேளை இவர்கள் பேசுவதுதான் உண்மையான தமிழ் தேசியமோ என்கின்ற அளவிற்கு அது இன்னொரு கோணத்தில் மடைமாற்றம் செய்யக்கூடிய வேலையை செய்து வருகிறார்கள். குடிப்பெருமை பேசுகிறார்கள். குடிப்பெருமை என்பது குலப்பெருமை. விடுதலை சிறுத்தைகள் குடிப்பெருமை பேசுபவர்கள் அல்ல, கொள்கை பெருமை பேசுபவர்கள். என்ன கொள்கை? சாதி ஒழிப்பு கொள்கை. இங்கே தீண்டாமையை கட்டி காப்பாற்றி கொண்டிருப்பது எது? சாதி. சாதி இருக்கும் வரை தீண்டாமை இருக்கும். தீண்டாமையை கட்டி காப்பாற்றுவது சாதி. சாதியை கட்டி காப்பாற்றுவது இந்து மதம். இந்து மதத்தை கட்டி காப்பாற்றி கொண்டிருப்பது இந்திய தேசியம் என்கின்ற கருத்தியல். அத்தகைய இந்திய தேசியம் என்கின்ற கருத்தியலை நீங்கள் எதிர்க்க வேண்டும் என்றால், எதுவால் எதிர்க்க முடியும் என்றால் தமிழ் தேசியம் என்கின்ற கருத்தியலால் தான் எதிர்க்க முடியும். தமிழ் தேசியம் என்கின்ற கருத்தியலால் இந்திய தேசியம் என்கின்ற கருத்தியலை வீழ்த்த முடியுமே ஒழிய, நீங்கள் பேசுவது போல் இன்றைக்கு மடைமாற்றி வைத்திருக்கிறீர்களே, வெறும் தெலுங்கர் எதிர்ப்பு, கன்னடர் எதிர்ப்பு, மலையாளி எதிர்ப்பு என்கின்ற அளவில் சுருக்கி வைத்திருக்கக்கூடிய இந்த பார்வை இருக்கிறதே, இது எந்த வகையிலும் தமிழனை சாதியால் பிரித்து வைக்குமே ஒழிய, சாதி ஒழிப்புடன் கூடிய அல்லது சாதியை மறந்த தமிழனாக, சாதியை ஒழித்த தமிழனாக இவனை ஒன்றுபட வைக்காது. பாட்டாளியாய் இருப்பவனும் உழைக்கின்ற பாட்டாளியாக ஒருவன் இருக்கின்றான். வர்க்க அடிப்படையில் முதலாளி வர்க்கமாக பிரிந்து கிடக்கின்றான் தமிழனே, அல்லது அகில இந்திய அளவில் இருக்கக்கூடிய எந்த சமூகமாக இருந்தாலும். பாட்டாளி வர்க்கத்தின் தலைமை உருவாக வேண்டும் என்று பேசக்கூடியவர்கள் முதலாளி வர்க்கம் எப்படி வீழ்த்தப்பட வேண்டும் என்கின்ற கருத்தியலை இங்கே பேசாமல் இருக்கின்றோம். அடிப்படையானது வர்க்க முரண்களை களைய வேண்டும் என்றால் அந்த இடத்திலும் முதன்மையாக நிற்பது சாதி ஒழிப்பு என்கின்ற கருத்தியல் தான்.
எனவே சாதி ஒழிப்பை முதன்மைப்படுத்தாத எந்த அரசியலும் இங்கே எடுபடாது. ஒரு குறிப்பிட்ட கால எல்லை வரை அது எழுச்சி பெற்றதாக தெரியலாம், பரபரப்பை ஏற்படுத்துவதாக தெரியலாம், ஆனால் அது முழுமை பெறாது. இந்த வெறுப்பு அரசியலால் இன்றைக்கு என்ன விளைவு நடந்திருக்கிறது என்றால், பெரியார் எதிர்ப்பு என்கின்ற அளவில் தமிழ் தேசியத்தை போய் சுருக்கி வைத்து விட்டார்கள். பெரியாரை எதிர்ப்பதுதான் தமிழ் தேசியமா, அல்லது திராவிடத்தை எதிர்ப்பதுதான் தமிழ் தேசியமா? அது இன்றைக்கு என்னவாக சுருங்கிவிட்டது என்றால், திமுக எதிர்ப்பு அல்லது கலைஞர் கருணாநிதி எதிர்ப்பு என்கின்ற வகையில் போய் சுருங்கிவிட்டது. திராவிடத்தை எதிர்க்கிறோம் என்றால் நீங்கள் யாரை எதிர்க்கிறீர்கள்? அயோத்திதாச பண்டிதரை எதிர்க்கிறீர்களா? பண்டிதர் அயோத்திதாசர் திராவிடம் என்கின்ற கருத்தியலை இந்த மண்ணிற்கு கொடையாக கொடுத்த ஒரு மாபெரும் அறிவியல் சிந்தனையாளர். பண்டிதரை எதிர்க்கிறீர்களா அல்லது பெரியார் எதிர்ப்பு என்று சுருக்க பார்க்கிறீர்களா? திராவிடம் என்பது ஒரு தேசியமே இல்லை என்கின்ற ஒரு கருத்தாக்கம் இங்கே பேசப்படுகிறது. திராவிட தேசியம் என்பது இல்லை என்பது அனைவரும் அறிந்த ஒன்று. அது ஒரு மரபு வழி தேசியம். ஏனென்றால் திராவிடம் என்கின்ற ஒரு இனம் கிடையாது. நாம் சொல்கிறோம் திராவிட இனம் என்கின்ற ஒரு எல்லை அடிப்படையில் அன்றைக்கு மாகாணங்கள் பிரிக்கப்படாத போது தமிழனும் தெலுங்கனும் கன்னடனும் மலையாளியும் ஓரணியில் திரண்டுவதற்கு அன்றைக்கு பேசிய கருத்தியல் திராவிட அரசியல் என்கின்ற கருத்தியல். ஆனால் அது ஒரு திராவிட தேசியமாக உருப்பெற முடியாது. தமிழன் என்கின்ற ஒரு இனம் இருக்கிறது, இதற்கென்ற ஒரு பாரம்பரியம் இருக்கிறது, இதற்கென்று தமிழ்நாடு என்கின்ற ஒரு எல்லை இருக்கிறது. அதனால் இது ஒரு தேசிய இனமாக பார்க்கப்படுகிறது. அதுபோல் மலையாள இனம், அது மலையாள தேசியம். கன்னட இனம், அது கன்னட தேசியம். ஆந்திர இனம் தெலுங்கர்கள், அது தெலுங்கு தேசியம். இப்படி தேசியங்களினுடைய வரையறை இனத்தின் அடிப்படையில் உருவாக்கப்படுகிறது. அப்படி என்றால் திராவிட இனம் என்கின்ற ஒரு இனம் கிடையாது. அது ஒரு மரபினம். இதை குழப்பிக் கொள்கிறார்கள். இல்லாத தேசியத்தை விடுதலை சிறுத்தைகள் உயர்த்தி பிடிக்கிறார்கள் என்று. அது ஒரு மரபு வழி தேசியம். மரபு வழி தேசியத்திற்கும் இன அடிப்படையிலான தேசிய இன உரிமைக்கும் வேறுபாடுகள் உண்டு. திராவிட தேசியத்தை எப்படி விடுதலை சிறுத்தைகள் பார்க்கிறோம் என்றால், மரபு வழி அடிப்படையிலான இந்த திராவிட தேசியம் என்பது ஆரிய மரபு வழி இன தேசியத்தை எதிர்க்கக்கூடிய கோட்பாட்டு அரசியல். ஆரியத்திற்கு எதிரானது திராவிடம், ஆரிய கருத்தியலுக்கு எதிரானது திராவிட கருத்தியல். அந்த அடிப்படையில் தான் மொழி என்கின்ற எல்லையை கடந்து யாரெல்லாம் பிறப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வு என்கின்ற இந்த கற்பிதம் கோட்பாடு, சனாதன கோட்பாடு, ஆரிய கோட்பாட்டை எதிர்ப்பதற்கு அவர்கள் என்ன மொழியை பேசியிருந்தாலும் அவர்களை திராவிடர்களாக விடுதலை சிறுத்தைகள் பார்க்கிறது. புரட்சியாளர் அம்பேத்கர் பிறப்பின் அடிப்படையிலான இந்த உயர்வு தாழ்வு என்கின்ற இந்த கருத்தியலை வேறறுப்பதற்காக தன் வாழ்நாள் முழுவதையும் ஒப்படைத்த மாபெரும் தலைவர், மகத்தான தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். அவர் தமிழ் மொழி பேசவில்லை என்பதற்காக, அவர் தென்னிந்திய மாநிலங்களில் பிறக்கவில்லை என்பதற்காக வெறும் மொழி அடிப்படையிலே அவரை நாம் வேறு வகையில் பார்த்திட முடியுமா? அதனால் விடுதலை சிறுத்தைகள் சொல்கிறோம், அவரும் திராவிடர், அவரும் திராவிடர். யாரெல்லாம் இந்த சனாதன அரசியலை எதிர்க்கிறார்களோ, பிறப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வு என்கின்ற இந்த கற்பிதத்தை எந்த மொழி பேசியிருந்தாலும் எதிர்த்து களமாடுகிறார்களோ அவர்களை விடுதலை சிறுத்தைகள் திராவிடர்களாக பார்க்கின்றோம். ஆரியத்தை எதிர்க்கக்கூடிய திராவிடர்கள் அவர்கள் என்கின்ற கருத்தியலை இந்த மண்ணில் முதலாக கருத்தியல் அரங்கில் விதைத்த தலைவர் விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள். இந்த கருத்தியல் நுட்பத்தை அறியாதவர்கள், இந்த கருத்தியல் தெளிவை உணராதவர்கள் தமிழ் தேசியம் என்றால் தமிழர்கள் மட்டுமே பேச வேண்டும், தமிழ் மொழியை பேசக்கூடியவர்கள் மட்டுமே பேச வேண்டும் என்கின்ற எல்லையை கடந்து தமிழர்களாய் பிறந்தவர்கள் மட்டுமே தமிழ் தேசியத்திற்கு உரியவர்கள் என்கின்ற ஒரு மடைமாற்ற அரசியலை இந்த மண்ணில் விதைத்து வருகிறார்கள். சேரியை கொளுத்துவோனும் தமிழன் தான், அந்த பாதிப்பிற்கு உள்ளாகி இருப்பவனும் தமிழன் தான். எப்படி
சேரியை செலுத்தக்கூடிய தமிழனாக இருந்தால் மட்டும் போதும் அவன் ஒரு தமிழ் தேசியவாதி என்று ஏற்றுக்கொள்ள முடியும். சாதி ஒழிப்பை பேசக்கூடியவன் மராட்டியனாக இருந்தாலும், சாதி ஒழிப்பை பேசக்கூடியவன் பீகாரியாக இருந்தாலும், சாதி ஒழிப்பை பேசக்கூடியவன் என்ன மொழி பேசுபவனாக இருந்தாலும் அவன் தமிழ் தேசியவாதி. அவன் திராவிடர் என்கின்ற கருத்தியலை ஏற்றுக்கொண்டவன். அவனை நாங்கள் விடுதலை சிறுத்தைகள் திராவிடர் என்கின்ற பார்வையில் தான் பார்க்கிறோம். இதுதான் விடுதலை சிறுத்தைகள் பேசக்கூடிய தமிழ் தேசியம். இந்த பார்வையில் தான் ஈழ ஆதரவை விடுதலை சிறுத்தைகள் அணுகுகிறோம். அங்கிருக்கக்கூடிய மக்கள், விடுதலை புலிகள் அல்லது தமிழர்கள் தமிழ் மொழி பேசுகிறார்கள் என்கின்ற அளவுகோலில் விடுதலை சிறுத்தைகள் அவர்களுக்கு ஆதரவாக நிற்கவில்லை. அண்ணன் பிரபாகரன் அவர்கள் மிக தெளிவாக ஒரு கருத்தியலை தொடர்ந்து மாவீரர்களால் உரையிலே பதிவு செய்வார். நாங்கள் எதிர்ப்பது சிங்களவர்களை அல்ல, நாங்கள் எதிர்ப்பது சிங்களவர்களை அல்ல, சிங்கள பௌத்த பேரினவாத என்கின்ற அந்த கருத்தியலை எதிர்க்கிறோம். மிக தெளிவாக ஒரு வார்த்தையை போடுகிறார். சிங்கள பௌத்த பேரினவாத. இந்த பேரினவாதம் என்கின்ற கருத்தியல் தான் விடுதலை சிறுத்தைகள் எதிர்க்கக்கூடிய கருத்தியல். நீங்கள் பேரினவாதம் பேசினால் அந்த பேரினவாத கருத்தியல் எந்த அடிப்படையில் வருகிறதோ அதை எதிர்க்கக்கூடியவர்கள் விடுதலை சிறுத்தைகள். இங்கே சாதி என்கின்ற அடிப்படையில் பேரினவாதம் பேசப்படுகிறது. பேரினவாத கருத்தியல் எப்படி விதைக்கப்படுகிறது என்றால் சாதி என்கின்ற அடிப்படையில் விதைக்கப்படுகிறது. அதனால் இந்த பேரினவாதம் என்கின்ற கருத்தியலை உடைக்கக்கூடிய தளபதிகளாக விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் உருவாக்கி வைத்திருக்கின்றார். அந்த அடிப்படையில் தான் விடுதலை புலிகளுக்கு விடுதலை சிறுத்தைகள் ஆதரவு தெரிவித்தோம். ஈழ மக்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் ஆதரவு தெரிவித்தோம். அவர்களும் தமிழர்கள், நாங்களும் தமிழர்கள் என்பதற்காக ஆதரவு தெரிவிக்கவில்லை. கருத்தியல் அடிப்படையிலே, கருத்தியல் சார்ந்த அடிப்படையிலே, கோட்பாட்டு புரிதல் என்கின்ற அடிப்படையிலே ஈழ விடுதலையை விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆதரித்தது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பலரும், இன்றைக்கும் சில அமைப்புகள், அண்ணன் பிரபாகரன் அவர்கள் பிள்ளைமார் என்கின்ற அடிப்படையில் இங்கு இருக்கக்கூடிய பிள்ளைமார் சங்கத்தை சார்ந்தவர்கள் அவரை வாழ்க என்று முழங்குகிறார்கள். அவர் புடம் போட்ட சுவரொட்டியை அடித்து கையில் ஒட்டுகிறார்கள். அதை தாண்டி பலர் தமிழ் தேசியம் என்கின்றால் என்ன என்கின்ற ஒரு முழுமையான கருத்தியல் புரிதல் இல்லாத ஒரு சில சாதி அமைப்புகள் அண்ணன் பிரபாகரன் அவர்களின் படத்தை பயன்படுத்திக் கொள்கிறார்கள். ஆனால் விடுதலை சிறுத்தைகள் ஈழ விடுதலையை, விடுதலை புலிகளின் அரசியலை ஆதரித்தது எந்த அடிப்படையில் என்றால் கருத்தியல் சார்ந்த அடிப்படையில், கொள்கை சார்ந்த அடிப்படையில், பேரினவாதத்தை வீழ்த்த வேண்டும் என்கின்ற புள்ளியில் அண்ணன் பிரபாகரனோடு விடுதலை சிறுத்தைகள் கைகோர்க்கிறோம் என்கின்ற அடிப்படையில் விடுதலை சிறுத்தைகள் தமிழ் தேசியம் என்கின்ற அந்த பார்வையில் இங்கே பேரினவாதம் சாதியால் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. அங்கே பேரினவாதம் இன அடிப்படையில் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. இங்கே சாதியை எதிர்த்து போராடக்கூடிய போராளிகளாக விடுதலை சிறுத்தைகளை அண்ணன் அவர்கள் உருவாக்கி வைத்திருக்கின்றார். அங்கே இன அடிப்படையிலான பேரினவாதத்தை எதிர்க்கக்கூடிய போராளிகளை புலிகளாய் நம்முடைய அண்ணன் பிரபாகரன் அங்கே உருவாக்கி வைத்திருக்கின்றார். அந்த அடிப்படையில் விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் ஈழ விடுதலையை ஆதரித்தார். அந்த கருத்தியலை தமிழக மண்ணில் ஒவ்வொரு நாளும் விதைத்துக் கொண்டிருக்கின்றார். இங்கே மேலோட்டமாக அரசியல் பேசக்கூடியவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் ஈழத்தை அளித்த காங்கிரஸோடு உறவு வைத்துக் கொள்கிறார் விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் என்று. விடுதலை சிறுத்தைகளினுடைய அரசியல் புரிதலை, கோட்பாட்டு புரிதலை புரியாதவர்களுடைய விமர்சனம் அது. இந்தியாவை பொறுத்தவரை பாஜகவா காங்கிரஸா என்று வருகின்ற போது யாரை ஆதரிக்க வேண்டும், யாருக்கு கை கொடுக்க வேண்டும்? சாதியின் அடிப்படையில் உயர்வு தாழ்வு என்கின்ற கற்பிதத்தை ஒரு கட்சி உருவாக்கி வைத்திருக்கிறது அவர்களது கொள்கையாகவே. எந்த கட்சியும் வெளிப்படையாக பேசுவது கிடையாது. சாதியை ஆதரிப்பார்கள், சாதி ஒழிக என்று சொல்ல மாட்டார்கள். அப்படிப்பட்ட இயக்கங்கள், அரசியல் கட்சிகள் ஏராளம் உண்டு, வெளிப்படையாக சொல்லாத இயக்கங்கள். ஆனால் பாஜக வெளிப்படையாக, RSS வெளிப்படையாக இந்த உயர்வு தாழ்வு என்பது வேண்டும், அதுவும் பிறப்பின் அடிப்படையில் வேண்டும் என்கின்ற கருத்தியலை உள்வாங்கி இருக்கக்கூடிய ஒரு அமைப்போடு எப்படி கைகோர்க்க முடியும்? இந்திய அரசியலை பொறுத்தவரை காங்கிரஸோடு கைகோர்க்க வேண்டிய ஒரு நிலை ஏற்படுகிறது, ஏற்படும். இந்த கருத்தியல் தெளிவு
இந்த நுட்பமான அரசியல் புரிதல் ஒவ்வொருவருக்கும் தேவை. ஆனால் ஈழ விடுதலை அரசியலை பொறுத்தவரை காங்கிரஸ் எடுக்கக்கூடிய நிலைப்பாடு என்கின்ற எல்லையை தாண்டி இந்திய அரசின் நிலைப்பாட்டை விடுதலை சிறுத்தைகள் மிக மூர்க்கமாக எதிர்க்கும். ஆட்சி மாறிவிட்டது, பாஜக வந்து விட்டது, ஈழத்திற்கு விடுதலை கிடைத்து விட்டதா அல்லது ஈழ அரசியலை பாஜக ஆதரிக்குமா? காங்கிரஸ் தான் இத்தகைய துரோகத்தை செய்தது, பாஜக துரோகம் செய்யாமல் இருக்கிறதா? இந்திய அரசிற்கென்று ஒரு நிலைப்பாடு இருக்கிறது. காங்கிரஸ் அமர்ந்தாலும் பாஜக அமர்ந்தாலும் ஈழ விடுதலையில் இந்திய அரசின் நிலைப்பாட்டை தக்க வைத்துக் கொள்பவர்கள் யார் ஆட்சிக்கு வந்தாலும் தக்க வைத்துக் கொள்வார்கள். அதனால்தான் கருத்தியல் சார்ந்த அடிப்படையில் விடுதலை சிறுத்தைகள் ஈழ விடுதலையை ஆதரிக்கிறது. சிங்கள பௌத்த பேரினவாதம் என்கின்ற அந்த அரசியலை எதிர்க்கக்கூடிய அண்ணன் பிரபாகரன் அவர்களோடு அண்ணன் திருமாவளவன் அவர்கள் கைகோர்த்தார். இது கருத்தியல் சார்ந்த உறவு, கருத்தியல் அடிப்படையிலான உறவு. இதை தமிழ்நாட்டில் மட்டும் பேசவில்லை, விடுதலை சிறுத்தைகள் நாடாளுமன்ற மைய மண்டபத்திலும் உறவுக்கு முந்துகிறோம். வெறும் வீதிகளில் பேசிவிட்டு போபவர்கள் அல்ல விடுதலை சிறுத்தைகள். எந்த இடத்தில் பேச வேண்டுமோ அந்த இடத்தில் எந்த அச்சமும் இல்லாமல் இந்த சாதி ஒழிப்பு கருத்தியலை உரத்து முழங்கக்கூடியவர்கள் விடுதலை சிறுத்தைகள். அது நாடாளுமன்றமாக இருந்தாலும், மக்கள் மன்றமாக இருந்தாலும், சட்ட பேரவையாக இருந்தாலும் உரத்து பேசுபவர்கள். ஏனென்றால் தமிழ் தேசியம் என்கின்ற கருத்தியலில் எமக்கு ஒரு தெளிவான பார்வை இருக்கிறது. அதனால்தான் 2002ஆம் ஆண்டு ஆணோடத்தின் தமிழ் கூடல் என்கின்ற மாநாடு புலிகள் நடத்திய மாநாடு. 2002ஆம் ஆண்டு ஏனையின் சாலை திறக்கப்பட்டது. அமைதி பேச்சுவார்த்தையின் போது கொழும்பையும் யாழ்ப்பாணத்தையும் இணைக்கக்கூடிய ஏனையின் சாலை திறந்தவுடன் புலிகள் முதலில் நடத்தினார்கள் மாநாடு, மானுடத்தின் தமிழ் கூடல் என்கின்ற பெயரில். அந்த மாநாட்டிற்கு யாரை தமிழ்நாட்டிலிருந்து அழைக்க வேண்டும் என்கின்ற ஒரு விவாதம் அந்த மாநாட்டு குழுவினருக்கு எழுந்த போது அண்ணன் பிரபாகரன் அவர்களிடம் தமிழ்நாட்டு அரசியல் கட்சியின் தலைவர்கள் 10 பேரின் பெயர்களை எழுதி கொடுத்தாராம் அண்ணன் புதுவை ராஜதுரை அவர்கள். காட்டில் இருந்த அண்ணன் மேதகு பிரபாகரன் அவர்கள் அந்த துண்டுச்சீட்டை வாங்கி தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சியின் தலைவர்களின் பெயரை எல்லாம் பார்த்துவிட்டு அவர் தேர்வு செய்த பெயர் விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் அண்ணன் திருமாவளவன் அவர்களின் பெயர். அவர் என்ன, இங்கே இருக்கக்கூடிய சாதியவாதிகள் பேசுவது போல் திருமாவளவன் அவர்களை இங்கிருக்கக்கூடிய சாதியவாதிகள் அணுகுவது போல் அண்ணன் பிரபாகரன் அணுகவில்லை. விடுதலை சிறுத்தைகள் பேசக்கூடிய ஈழ ஆதரவை உன்னிப்பாக கவனித்த அண்ணன் மேதகு பிரபாகரன் அவர்கள் புலிகள் நடத்தக்கூடிய மாநாட்டிற்கு, மானுடத்தின் தமிழ் கூடல் என்கின்ற மாநாட்டிற்கு அரசியல் தலைவராய் நின்று உரை நிகழ்த்தக்கூடிய தகுதி பெற்ற தலைவர் விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் என்பதை அன்றைக்கு அண்ணன் மேதகு பிரபாகரன் அவர்கள் தேர்வு செய்தார். அந்த மாநாட்டில் நம்முடைய தலைவர் பேசிய உரை பல நேரங்களில் நம்மிடையே பரிமாறி இருக்கின்றார். நாளை மலரப்போகும் ஈழம் எந்த மாநாட்டில்? ஆயுதம் தாங்கி போராடி கொண்டிருக்கக்கூடிய போராளிகள் அமர்ந்திருக்கக்கூடிய மாநாட்டில், போராளிகள் அமர்ந்திருக்கக்கூடிய மாநாடு, போராளிகள் நடத்தக்கூடிய மாநாடு, அதுவும் ஆயுதம் தாங்கிய போராளிகள் நடத்தக்கூடிய மாநாடு, மண் விடுதலைக்காக உயிரை தியாகம் செய்யக்கூடிய போராளிகள் நிகழ்த்தக்கூடிய மாநாடு. அந்த மாநாட்டில் மேடை ஏறி நம்முடைய தலைவர் என்ன உரை நிகழ்த்தினார் என்றால், நாளை மலரக்கூடிய ஈழம், அந்த ஈழத்தில் சாதி இருக்குமா இருக்காதா என்கின்ற வினாதை எழுப்பிய தலைவர் விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள். விடுதலை சிறுத்தைகள் பேசக்கூடிய தமிழ் தேசியம் சாதி ஒழிப்பு என்பதுதான். இந்திய மண்ணில் சுதந்திரத்திற்காக அனைவரும் அணிதிரள வேண்டும், வெள்ளையர்களை விரட்டி அடிக்க வேண்டும் என்று அறைகூவல் விடுத்த போது ஒவ்வொரு சாதியை சார்ந்தவர்களும் சாதியை மறந்து வெள்ளையனை விரட்ட வேண்டும் என்று ஓரணியில் திரண்டு போராடினார்கள். வெள்ளையன் வெளியேறினான், சாதி அப்படியே கிடக்கிறது, சாதி அப்படியே கிடக்கிறது. பிறப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வு என்கின்ற கருத்தியல் இன்னும் இந்த மண்ணில் அப்படியே வேரூன்றி கிடக்கிறது.
அதை போல் மலரக்கூடிய ஈழத்தில் சாதி இருக்குமா இருக்காதா என்கின்ற வினாவை நம்முடைய தலைவர் புலிகளின் மாநாட்டில் எழுப்பினார். புதுவை ரத்னதுரை அவர்கள் எழுந்து வந்து மிக ஆவேசமாக அண்ணன் திருமாவளவன் அவர்களின் உரைக்கு பதில் சொல்லும் விதமாக நாளை மலரப்போகும் ஈழம், அந்த ஈழத்தில் சாதி இருக்காது, சாதி ஒழிப்பிற்காகவே இயங்கக்கூடிய ஒரு பேர் அமைப்பு விடுதலை புலிகள் அமைப்பு என்று அங்கே உரைத்து பேசினார். அதன் பிறகு அந்த செய்தியை கேள்விப்பட்ட, அந்த உரையை கேள்விப்பட்ட மேதகண்ணன் பிரபாகரன் அவர்கள் நேரடியாக தலைவர் அவர்களை அழைத்து அது குறித்து ஒரு நீண்ட உரையாடலை நிகழ்த்தினார். அப்படிதான் விடுதலை சிறுத்தைகளுடைய தமிழ் தேசிய அரசியல் சாதி ஒழிப்பு என்கின்ற புள்ளியிலிருந்து என்றைக்கும் விலகாது. அது ஈழ விடுதலையாக இருந்தாலும் அல்லது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த விதமான அரசியல் நிலைப்பாடாக இருந்தாலும் சாதி ஒழிப்பு என்கின்ற அந்த புள்ளியிலிருந்து விடுதலை சிறுத்தைகள் என்றைக்கும் விலக மாட்டோம். விலக வேண்டிய தேவையும் கிடையாது. நம்முடைய தலையாய பணி பிறப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வு என்கின்ற இந்த கற்பிதத்தை வேரோடும் வேரடி மண்ணோடும் வீழ்த்துவதற்காக புறப்பட்டவர்கள் விடுதலை சிறுத்தைகள் என்கின்ற அரசியலை நம்முடைய தலைவர் இந்த மண்ணில் பதிய வைத்து வருகின்றார். அதை இன்னும் செழுமைப்படுத்தும் விதமாக, வெகு மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கும் விதமாகத்தான் வருகிற ஆகஸ்ட் 17 நம்முடைய தலைவரின் தலைமையில் தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு நடைபெற இருக்கின்றது. தமிழ் பெயர் ஏற்பு என்கின்ற நடவடிக்கையை இந்த மண்ணில் நம்முடைய தலைவர் கையில் எடுத்தார். எந்த அடிப்படையில்? தமிழ் மொழியின் மீது இருக்கக்கூடிய மோகத்தின் அடிப்படையில் அல்ல. தமிழ் மொழி 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் இருக்கக்கூடிய ஒரு பழமையான மொழி, இலக்கண இலக்கிய வளம் வாய்ந்த மொழி. அந்த மொழியின் பெயர் வைக்க வேண்டும் என்பதற்காக அல்ல. தமிழ் பெயரில் தான் சாதி என்கின்ற அடையாளம் இருக்காது என்கின்ற அந்த பார்வையில் சாதிக்கு பெயருக்கு பின்னால் சாதியை போடுகிறார்களே, அல்லது ஒரு பெயரை வைத்தே இந்த சாதி இந்த மதம் என்று நம்மால் கண்டுபிடித்து விட முடியும். இந்து பெயர்கள் என்கின்ற பெயரை வைத்தே இவர் இந்து, இஸ்லாமியர்களின் பெயரை வைத்தே இவர்கள் இஸ்லாமியர், கிறிஸ்தவர்களின் பெயரை வைத்தே இவர் கிறிஸ்தவர் என்கின்ற அடையாளத்தை நம்மால் கண்டுபிடித்து விட முடியும். ஆனால் தமிழரசன் என்கின்ற பெயரை வைத்தால் அல்லது தமிழ் பெயரை வைத்தால் பின்னால் சாதியையும் சேர்க்க முடியாது. இவர் இந்துவா, இஸ்லாமியரா, கிறிஸ்தவரா என்றும் பார்க்க முடியாது. இந்த பெயர் மாற்ற நடவடிக்கையும் பண்பாட்டு தளத்தில் சாதி ஒழிப்பு அரசியலை முதன்மைப்படுத்திய அரசியல். அதனால்தான் இந்து பெயர்களை மாற்றுவோம், இனிய தமிழ் பெயர்களை சூட்டுவோம் என்று நம்முடைய தலைவர் முழக்கம் வைத்தார். இந்து பெயர் என்பது இந்த பிறப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வு என்கின்ற கற்பிதத்தை உயர்த்தி பிடிக்கக்கூடிய RSS தலைவர்களின் பெயரை கூட இங்கு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வைக்க வேண்டிய ஒரு சூழல் உருவாகி விடுகிறது. அந்த பெயருக்கு பின்னால் என்ன இருக்கிறது என்பதை அறியாத பெற்றோர்கள் அந்த பெயர் அழகாக இருக்கிறது என்பதற்காக வைத்து விடுகிறார்கள் இந்து பெயர்களை. அதனால்தான் நம்முடைய தலைவர் சொன்னார், கருத்தியல் சார்ந்து தமிழ் பெயர் ஏற்பு நடவடிக்கையில் இந்து பெயர்களை மாற்றுவோம், இனிய தமிழ் பெயர்களை சூட்டுவோம் என்று பண்பாட்டு தளத்தில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினார். நாம் லட்சக்கணக்கான மக்களை அமைப்பாய் திரட்டினாலும், லட்சக்கணக்கான மக்களை திரட்டி மாநாடுகள் நடத்தினாலும், ஏன் இன்னும் ஒருபடி மேலே போய் சொல்கிறேன், தமிழ்நாட்டின் முதலமைச்சராய் நம்முடைய தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள் அமர்ந்தாலும் இந்த சனாதன கருத்தியலை இறுக பிடித்து கெட்டித்தட்டி வைத்திருக்கக்கூடிய சங்கரவடம் போன்ற சில மடாதிபதிகள் அசைந்து கொடுக்க மாட்டார்கள். நீ முதலமைச்சரா அமர்ந்து கொள், ஆனால் இந்த கருத்தியல் அப்படியே இருக்கும். நீ இயக்கம் கட்டுகிறாயா, கட்டிக்கொள், இந்த கருத்தியல் அப்படியே இருக்கும்.
மக்களை எல்லாம் நீ திரட்டி விட்டாயா, திரட்டிக்கொள். இந்த கருத்தியல் அப்படியே இருக்க வேண்டும். இதற்கு சேதாரம் வந்துவிடக் கூடாது என்றுதான் அவர்கள் நினைப்பார்கள். முதன்முறையாக சங்கரமடம் அசைந்து கொடுத்தது என்றால் இந்த தமிழ் பெயர் ஏற்பு என்கின்ற இந்த நடவடிக்கைக்கு தான். பண்பாட்டு தளத்தில் விடுதலை சிறுத்தைகள் தொடுத்த தாக்குதல் என்பது அவ்வளவு சாதாரணமான தாக்குதல் அல்ல. சாதாரணமாக நம் தமிழ் பெயர்களை சூட்டிக் கொள்கிறோம். அது ஒரு இயக்க நடவடிக்கையாக மாறுகின்ற போது, ஒரு அரசியல் நடவடிக்கையாக அது பரிணாமம் பெறுகிற போது, அதற்குள் இருக்கக்கூடிய நுட்பமான அரசியலை நம்முடைய கொள்கை பகைவர்கள் புரிந்து கொள்கிறார்கள், சனாதன சக்திகள் புரிந்து கொள்கிறார்கள். நாம் புரிந்து கொள்ள இன்னும் அதற்கான விழிப்புணர்வு நம் மக்களிடையே ஏற்படாமல் இருக்கிறது. குறிப்பாக தமிழர்களிடையே ஏற்படாமல் இருக்கிறது. இந்த தமிழ் பெயர் ஏற்பு என்கின்ற நடவடிக்கைக்கு பின்னால் என்ன பண்பாட்டு ரீதியான மாற்றம் நிகழும் என்கின்ற நிலை அறியாமல் இருக்கிறார்கள். ஆனால் சனாதனிகள் அறிந்து வைத்திருக்கிறார்கள். அந்த நடவடிக்கை 2003 ஆண்டு டிசம்பர் 6ஆம் நாள் சென்னையில 5000 பேருக்கு தமிழ் பெயர் மாற்றினோம். 2004ஆம் ஆண்டு ஏப்ரல் திங்கள் 14 புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் பிறந்த நாளில் மதுரையில் 10,000 பேருக்கு தமிழ் பெயர் மாற்றினோம். இந்த நடவடிக்கைகள் நிகழ்ந்த போது சங்கரமடத்தின் அன்றைய மாடாதிபதி பெரியவர் தலைவர் அவர்களை சந்திக்க வேண்டும் என்று விரும்பினார். அதற்கான முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. சங்கரமடத்திற்கு சென்று பெரியவரை சந்திப்பதுதான் இந்திய அதிகார வர்க்கம் அல்லது அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் விரும்புவது. ஆனால் அவர் விரும்பியது இந்த எளிய மக்களை அமைப்பாக்கி கொண்டிருக்கக்கூடிய தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்களை சந்திக்க வேண்டும் என்கின்ற முயற்சியை மேற்கொண்டார்கள். அதற்கு ஒரே காரணம், பண்பாட்டு தளத்தில் இந்த சாதி ஒழிப்பு அரசியலை, தமிழ் தேசிய அரசியலை, தமிழ் பெயர் ஏற்பு என்கின்ற நடவடிக்கையின் மூலம் மிக தீவிரமாக விடுதலை சிறுத்தைகள் கையாண்டதனால் சங்கரமடத்தின் பெரியவர் அன்றைக்கு தலைவர் அவர்களை சந்திக்க வேண்டும் என்று விரும்பினார். தலைவர் அவர்கள் மிக சாதுரியமாக அதை கையாண்டார். அவர் மிகப்பெரியவர், என்னை சந்திப்பதற்கான முயற்சியை மேற்கொள்ள வேண்டியதில்லை. நான் ஒரு அமைப்பை நடத்தி கொண்டிருக்கின்றேன். என்னுடைய அமைப்பினுடைய கொள்கை கோட்பாடுகளை, கருத்தியல் சார்ந்த நிலைப்பாடுகளை மக்களிடம் கொண்டு போய் சேர்த்துக் கொண்டிருக்கின்றேன். பெரியவர் அவர்களை சந்திக்க வேண்டிய சூழல் தற்போது இல்லை என்று மறுதளித்தார். அதனால்தான் தொட்டால் தீட்டு, உயர்வு தாழ்வு என்கின்ற கருத்தியலை உள்வாங்கி வைத்திருக்கக்கூடிய அவர்கள் மதுரை மாவட்டம் தும்பைப்பட்டிக்கு வர நேர்ந்தது. தியாகசீலர் கக்கன் அவர்கள் பிறந்த ஊரான தும்பைப்பட்டிக்கு வந்து அங்கிருக்கக்கூடிய சேரிவாழ் மக்களுக்கு திருநீர் கொடுக்க முடிந்தது. எவ்வளவு பெரிய மாற்றம் நிகழ்ந்தது. இதுவெல்லாம் இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைய தலைமுறையினருக்கு தெரியாது என்பதனால் நான் இதையெல்லாம் உங்களிடையே பரிமாறிக்கொள்கிறேன். தமிழ் பெயர் ஏற்பு என்பது வெறும் தமிழ் பெயர் வைத்துக் கொள்கிறோம் என்கின்ற நடவடிக்கை அல்ல. அதற்கு பின்னால் மிகப்பெரிய ஒரு அரசியல் நிலைப்பாடு இருக்கிறது. நுணுக்கமான சாதி ஒழிப்பு அரசியல் இருக்கிறது. பண்பாட்டு தளத்தில் நாம் கொடுத்த போர் அது. பண்பாட்டு தளத்தில் நாம் தொடுத்த போர். அதனால் சங்கரமடம் அன்றைக்கு பெரியவர் கக்கன் அவர்கள் பிறந்த சேரிக்கு வருகை தந்தது. சேரிவாழ் மக்களுக்கு திருநீர் கொடுத்தது. எவ்வளவு பெரிய அதிர்வை தமிழ் பெயர் ஏற்பு நடவடிக்கை நிகழ்த்தியது. அப்படிப்பட்ட ஒரு அதிர்வை வருகிற ஆகஸ்ட் திங்கள் 17ஆம் தேதி தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு நிகழ்த்தப் போகிறது. தமிழ் தேசியம் என்றால் என்ன என்பதை நம்முடைய தலைவர் விரிவாக இந்த மண்ணிற்கு எடுத்துச் சொல்ல இருக்கின்றார். தமிழ் தேசியம் என்று இன்றைக்கு பேசக்கூடியவர்கள் குடியுரிமை பேசிக் கொண்டு அலைகிறார்கள். தமிழ் தேசியம் என்று பேசக்கூடியவர்கள் இன்றைக்கு பிரபாகரன் அவர்களை துணைக்கு அழைத்துக் கொண்டு பிரபாகரனை வீழ்த்த வேண்டும் என்று பிரபாகரன் அவர்களை துணைக்கு அழைத்துக் கொண்டு பெரியாரை வீழ்த்துவதற்கு துடியாய் துடிக்கின்றார்கள்.
எவ்வளவு ஆபத்து நிறைந்த அரசியல், எவ்வளவு ஆபத்தான அரசியல். பெரியாரை வீழ்த்த வேண்டும் என்று நினைப்பது, அதுவும் எந்த அடிப்படையில்? மொழி அடிப்படையில். அவர் தமிழ் மொழி பேசாதவர். அப்படி என்றால் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை எப்படி நீங்கள் பார்ப்பீர்கள்? அவர் தமிழர் இல்லையே, அவர் தமிழ் மொழி பேசக்கூடியவர் இல்லையே, எப்படி அவரை பார்ப்பீர்கள்? எவ்வளவு பெரிய சதி இதற்கு பின்னால் அடங்கி கிடக்கிறது என்பதை நாட்டு மக்களுக்கு சொல்ல வேண்டியது, ஜனநாயக சக்திகளுக்கு சொல்ல வேண்டியது விடுதலை சிறுத்தைகளின் கடமை, பொறுப்பு என்பதனால் நம்முடைய தலைவர் ஆகஸ்ட் திங்கள் 17ஆம் தேதி அவரது பிறந்த நாளில் இந்த தமிழ் தேசிய எழுச்சி மாநாட்டை அறிவிப்பு செய்திருக்கின்றார். தமிழ் தேசியம் என்பது நான் முன்பு சொன்னது போல மொழி என்கின்ற எல்லையிலோ அல்லது நில வரையறை என்கின்ற எல்லையிலோ அல்லது இனம் என்கின்ற எல்லையிலோ அடக்கிவிட முடியாது. இன உரிமை பேசலாம், மொழி உரிமை பேசலாம், நில உரிமை பேசலாம். ஆனால் அது மட்டுமே தமிழ் தேசியம் என்கின்ற எல்லையில் அடங்கிவிடாது. இது அதை தாண்டி விரிந்தது. சாதி ஒழிப்பு என்பது, சாதி ஒழிப்புடன் கூடிய தமிழ் தேசியம் என்பது இந்த எல்லைகளுக்குள் அடங்காதது. எனவே விடுதலை சிறுத்தைகள் பேசக்கூடிய தமிழ் தேசியம் என்பது ஒரு முழுமையான தமிழ் தேசியம், சாதி ஒழிப்புடன் கூடிய தமிழ் தேசியம். சாதி ஒழிப்பே முதன்மையானது. அதனால்தான் நம்முடைய கொடியில் 1991ஆம் ஆண்டு ஏப்ரல் திங்கள் 14ஆம் நாள் மதுரை மாநகர் புதூரில் இந்த நீலம் சிவப்பு நட்சத்திர கொடியை நம்முடைய தலைவர் ஏற்றி வைத்த போது, இன்று எமது இயக்க கொடி, நாளை எமது தேசிய கொடி என்று அறிவிப்பு செய்து ஏற்றிய போது கொடி விளக்கம் என்று அவர் அறிவித்தார். மேலே இருக்கக்கூடிய நீலம் உழைக்கின்ற மக்களின் வெளிச்சமாக இருக்கும், கீழே இருக்கக்கூடிய சிவப்பு உழைக்கின்ற மக்களின் விடுதலைக்காய் போராடக்கூடிய புரட்சியாளர்களை குறிக்கும், போராளிகளை குறிக்கும். நடுவில் இருக்கக்கூடிய விண்மீன் 5 முனைகளை கொண்டது. சாதி ஒழிப்பு, தமிழ் தேசிய, மகளிர் விடுதலை, வர்க்க விடுதலை, ஏகாதிபத்திய எதிர்ப்பு. அன்றைக்கு இது எழுதிய போது தலைவருக்கு 27 வயது. 27 வயதில் கொடி விளக்கத்தில் தமிழ் தேசியம் என்கின்ற கருத்தியலை விதைத்தவர் விடுதலை சிறுத்தைகளின் தலைவர். நீலத்தோடு சிவப்பை இணைத்தவர் விடுதலை சிறுத்தைகளின் தலைவர். அன்றைக்கு அவருக்கு வயது 27. இந்த அரங்கில் இளைஞர்கள் அமர்ந்திருப்பீர்கள் என்பதற்காக நான் இதை சொல்கிறேன். 27 வயது என்பதை 27 வயதில் நம்முடைய தலைவருடைய சிந்தனை என்னவாக இருந்திருக்கிறது என்று பாருங்கள். செங்கொடி போராளிகள் தனியாக இயங்கினார்கள், நீலச்சட்டை போராளிகள் தனியாக இயங்கினார்கள். நீலம் என்பது அம்பேத்கரை குறிக்கும், சிவப்பு என்பது இடதுசாரிகளை குறிக்கும் என்கின்ற அளவில் தனித்தனியே இயக்கம் கண்டு கொண்டிருந்தார்கள். நீலத்தையும் சிவப்பையும் ஒன்றாக இணைத்து முதல் கொடியை இந்த மண்ணில் பறக்க விட்டவர் விடுதலை சிறுத்தைகளின் தலைவர். நீலம் என்பது வெறும் வண்ணம் கிடையாது, சிவப்பு என்பது வெறும் வண்ணம் கிடையாது. இந்த இரண்டையும் இணைத்த பெருமை விடுதலை சிறுத்தைகளின் தலைவருக்கு மட்டுமே உரியது. அதுவும் எந்த வயதில் அதை சிந்தித்திருக்கிறார் நினைத்து பாருங்கள். 27 வயது நிரம்பிய இளைஞர்கள் இன்றைக்கு எப்படி அலைகிறார்கள் என்பதை நாம் கண்கூடாக பார்க்கிறோம். 27 வயதில் என்ன பொறுப்புணர்வு, என்ன அரசியல் தெளிவு, என்ன கருத்தியல் சார்ந்த நடவடிக்கை, கோட்பாட்டு புரிதல், கொள்கை தெளிவு. இதுதான் நம்மை ஈர்த்தது, இதுதான் நம்மை ஈர்த்தது. இந்த கொள்கை புரிதல் உள்ள தலைவரை, அவரின் அரசியலை வெகு மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு நம் அனைவருக்கும் இருக்கிறது, நம் அனைவருக்கும் இருக்கிறது. எளிய மக்களின் பிரச்சனைகளிலே நாம் கவனம் செலுத்துகிறோம். அதற்காக தமிழர்களின் பிரச்சனையில் கவனம் செலுத்தாமல் இருக்காமல் இருக்கிறோமா என்றால் இல்லை. தமிழ் தேசிய அமைப்புகள் முல்லை பெரியாருக்காக குரல் கொடுக்கலாம்,
தமிழ் தேசிய அமைப்புகள் காவிரி நதிநீர் சிக்கலுக்காக குரல் கொடுக்கலாம். தமிழ் தேசிய இயக்கங்கள் மாநில உரிமைகளை பற்றி பேசலாம். மாநில சுயாட்சியை பற்றி மாநாடுகள் போடலாம். தமிழ் தேசிய அமைப்புகள் தமிழ் பெயரை சூட்டிக் கொள்ளலாம். ஆனால் விடுதலை சிறுத்தைகள் மட்டும்தான் இந்த களத்திலும் நின்று போராடும். சாதியின் பெயரால் நடக்கக்கூடிய வன்கொடுமைகளை எதிர்த்தும் களம் அமைக்கும். இது முழுமை பெற்ற தலைமை. இது முழுமையான தலைமை. வன்கொடுமைகளை எதிர்த்து 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 ஒரு இயக்கம் இந்த மண்ணில் தவிர்க்க முடியாத சக்தியாக நிமிர்ந்து இருக்கிறது என்றால் அந்த பெருமைக்குரிய பேர் இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. வன்கொடுமைகளை எதிர்த்து. வன்கொடுமை எதிர்ப்பு என்பது அவ்வளவு எளிதானதல்ல. வன்கொடுமைகளை எதிர்ப்பது என்பது அவ்வளவு சாதாரணமான காரியம் அல்ல. ஒரு தெருவில் அல்லது ஒரு ஊரில் அல்லது ஒரு நகரத்தில் அல்லது ஒரு மாவட்டத்தில் 10 உதிரிகளை வைத்துக் கொண்டு நான் பெரியாள் என்று காட்டிக்கொள்வது வீரம் அல்ல. எளிய மக்களை அச்சுறுத்தி திரிவது பெரிய வீரம் அல்ல. மறைந்திருந்து கல்லெடுத்து தாக்குவது பெரிய வீரம் அல்ல. 10 பேர் ஒன்று சேர்ந்து நிராயுதபாணிகளாக இருக்கக்கூடியவர்களை வெட்டி வீழ்த்துவது வீரம் அல்ல. நள்ளிரவு நேரங்களிலே குடிசைகளை கொளுத்துவது வீரம் அல்ல. எது வீரம்? நெருக்கடிகள் சூழ்ந்த போதும் கொள்கை நெறிப்படியே வாழ்வது வீரம். கொள்கை தளத்தில் நம்முடைய தலைவர் வன்கொடுமைகளை எதிர்த்து போராடி வருகிறார். வன்கொடுமைகளை எதிர்த்து இன்றைக்கும் கிராமப்புறங்களில் எளிய மக்கள் ஒரு பேனர் வைத்து காதலி விழாவை நடத்த முடியவில்லை. பேனரை கிழிக்கிறார்கள். பொது நிகழ்வுகளில் வேடிக்கை பார்க்க போக முடியவில்லை. அடித்து துரட்டுகிறார்கள். இளம் பெண்கள் நிம்மதியாக பள்ளிக்கு சென்று திரும்ப முடியவில்லை. கேலி பேசுகிறார்கள், ஏளனம் பேசுகிறார்கள். இன்றைக்கு காலை கூட ஒரு நூல் வெளியீட்டு விழாவுக்கு சென்றிருந்தேன். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகில் ஒரு போராளியின் வரலாறை 1962 என்கின்ற தலைப்பில் ஆறுமுகம் என்கின்ற போராளியின் வரலாற்றை ஒரு நூலாக வடிவமைத்திருக்கின்றார் ஆசிரியர் தங்கராசன் என்பவர். அவரது வாரிசு திராவிடர் கழகத்தை சார்ந்தவர். சாதி ஒழிப்பு என்கின்ற நிலைப்பாட்டில் உறுதியாக இருந்த ஆறுமுகம் என்பவர்களுடைய போராட்டம் அந்த மண்ணிற்கு விடுதலையை பெற்று தந்திருக்கிறது. அது குறித்த ஒரு நூல் இன்று காலை வெளியீட்டு விழா கவிச்சுடர் அண்ணன் கவிதை பித்தன் அவர்கள் வெளியிட்டார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நான் அதை பெற்றுக்கொண்டேன். அந்த கிராமம் படிக்க செல்வதற்கு அனுமதி வழங்கவில்லை. சேரி இளைஞர்களுக்கு பண்ணை அடிமைகளாக இருக்க வைத்தது. புறத்தொழில் செய்ய வேண்டும் என்று கட்டாயப்படுத்தியது. பிணமெரிக்க வேண்டும், இலவு சொல்ல போக வேண்டும், பறையடிக்க வேண்டும், காப்பு கட்ட வேண்டும், எங்களுக்கு அடிமைகளாக நீங்கள் இருக்க வேண்டும் என்கின்ற வரையறையை உருவாக்கி வைத்திருந்தது. அதை எதிர்த்து போராடிய ஆறுமுகம் என்கின்ற போராளியின் வாழ்க்கை வரலாற்றை நூலாக தொகுத்திருக்கின்றார்கள். 1962 என்கின்ற பெயரில் அந்த நூல் வெளியீட்டு விழாவில் இன்று காலை பங்கேற்று அவரின் சாதி ஒழிப்பு அரசியலை அந்த மண்ணில் விதைத்து வந்தேன், பேசி வந்தேன். விடுதலை சிறுத்தைகளின் கருத்தியலோடு அதை இணைத்து உரையாடி வந்தேன். எங்கே சென்றாலும் நமக்கு சாதி ஒழிப்பு என்கின்ற கருத்தியல் தான் முதன்மையானது. சாதி பெருமை பேசுவார்கள். நாம் யார் தெரியுமா? நாம் அப்படி வந்தவர்கள், இப்படி வந்தவர்கள், அந்த பரம்பரைக்கு சொந்தக்காரர்கள் என்றெல்லாம் பேசுவார்கள். இன்றைக்கு சேரிகளிலேயே அப்படிப்பட்ட உரையாடல் உருவாகி வருகிறது. மிகப்பெரிய வழியை தருகிறது. மிகப்பெரிய வழியை தருகிறது. நம்முடைய தலைவருடைய 35 ஆண்டு கால இந்த சாதி ஒழிப்பு அரசியல், நம்முடைய முன்னோர்கள் கட்டி காப்பாற்றிய இந்த சாதி ஒழிப்பு அரசியல் இன்னும் 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 வலிமை பெற வேண்டும். வலிமை பெறும். வலிமை பெறும். புரட்சியாளர் அம்பேத்கருக்கு பிறகு ஒரு 50 ஆண்டு காலம்
இந்த மண்ணில் அந்த கருத்தியலை வீரியமாக எடுத்துச் செல்வதற்கான தலைவர்கள் இல்லாமல் ஏங்கி தவித்தனர் நம்முடைய முன்னோர்கள். ஏங்கி தவித்தார்கள். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் மறைவிற்கு பிறகு 1990 ஜனவரி திங்கள் 21ஆம் நாள் இளம் புரட்சியாளராக நம்முடைய தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள் இந்த இயக்கத்தின் தலைமை பொறுப்பை ஏற்றார். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் சாதி ஒழிப்பு அரசியலை அவர் என்ன கோணத்தில் கையாண்டாரோ, இந்த சனாதன சக்திகளின் கருத்தியலை வீழ்த்துவதற்கு எந்த அளவிற்கு முனைப்பு காட்டினார்களோ அதே அளவிற்கு கிஞ்சிற்றும் குறையாமல் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகளை வழிநடத்தி வருகின்றார் நம்முடைய தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள். எந்த இடத்திற்கு சென்றாலும் சாதி ஒழிப்பு, எந்த இடத்திற்கு சென்றாலும் சாதி ஒழிப்பு கருத்தியல், எந்த எல்லைக்கு சென்றாலும் சாதி ஒழிப்பு என்கின்ற அந்த முழக்கம் ஒவ்வொரு தளத்திலும் விதையாய் விதைத்து வருகிறார் நம்முடைய தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள். அப்படிப்பட்ட பெரும் தலைவரின் பின்னால் இன்றைக்கு நாம் அந்நியமாயிருக்கின்றோம். அத்தகைய பேராற்றல் வாய்ந்த பெரும் தலைவர் விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள். நம்மை குழப்புவதற்கு பலரும் பல செய்திகளை நம் மூளையில் திணித்து பார்க்கலாம். நமக்கு ஒரு தெளிவு இருக்கிறது, நமக்கு ஒரு கருத்தியல் சார்ந்த புரிதல் இருக்கிறது. நம்மை வீழ்த்த யாராலும் முடியாது. வெறும் சாதி என்கின்ற புள்ளியில் மட்டும் நம்மை அமைப்பாக்கியிருந்தால் நம்மை வீழ்த்தி விடுவார்கள். கருத்தியல் சார்ந்த அடிப்படையில் நம்மை அமைப்பாக்கி இருக்கின்றார் நம்முடைய தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள். அதனால் நம்மை வீழ்த்த யாராலும் முடியாது. விடுதலை சிறுத்தைகளை வீழ்த்த எந்த கொம்பனாலும் முடியாது. இது இந்த நாட்டிற்கு தேவையான ஒரு பேர் இயக்கம், இந்த மக்களுக்கு தேவையான ஒரு பேர் அமைப்பு, இந்த மக்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு பேர் அரண் இந்த அமைப்பு. அப்படிப்பட்ட தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை ஏன் புரட்சியாளர் என்று சொன்னார் என்பதை மட்டும் சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். எவ்வளவோ பெயர் அவருக்கு சூட்டலாம். ஏன் புரட்சியாளர் என்று நம்முடைய தலைவர் சொன்னார் என்றால், பிறப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வு என்கின்ற இந்த கற்பிதத்தை வேரோடும் வேரடி மண்ணோடும் வீழ்த்துவதற்கு யாரும் முனைப்பு காட்டவில்லை. இந்த மண்ணில் எத்தனையோ தலைவர்கள் தோன்றி இருக்கின்றார்கள், எத்தனையோ மகான்கள் தோன்றி இருக்கின்றார்கள், மடாதிபதிகள் தோன்றி இருக்கின்றார்கள். இந்த சாதிய சிக்கல் குறித்து உரையாடுவதற்கு, இந்த சாதிய சிக்கல் குறித்து பேசுவதற்கு, சாதி ஒழிப்பை ஒரு விவாதமாக எடுப்பதற்கு இந்திய மண்ணில் யாரும் முனைப்பு காட்டவில்லை. சேரி வேறாகவும் ஊர்த்தர் வேறாகவும் கிடக்கிறது. பிறப்பின் அடிப்படையிலேயே ஒருவரை உயர்ந்தவர் ஒருவரை தாழ்ந்தவர் என்று இந்த கருத்தியல் சொல்கிறது, இந்த கோட்பாடு விதைக்கிறது. நினைத்து பாருங்கள், எவ்வளவு பெரிய வழி. இந்த மண்ணில் பிறந்த ஒரு பச்சை குழந்தை நீ தாழ்ந்தவன், பிறப்பின் அடிப்படையில் தாழ்ந்தவன் என்று சொல்வது எவ்வளவு பெரிய அவமானம், எவ்வளவு பெரிய தலை குனிவு. வேறு எந்த தேசத்திலும் இல்லாதது, வேறு எந்த தேசத்திலும் இல்லாதது. பிறப்பின் அடிப்படையில் ஒரு பச்சிலம் குழந்தையை கீழானவன் என்று சொல்லக்கூடிய அந்த நிலைப்பாடு, அதை வேறறுக்க வேண்டும் என்று, அந்த கருத்தியலை வீழ்த்த வேண்டும் என்று இந்திய மண்ணில் களம் அமைத்தவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். அதனால் அவர் புரட்சியாளர். அவர் கருத்தியலை இன்றைக்கு எந்த தளத்தில் நின்றாலும், அது தமிழ் தேசிய களமாக இருந்தாலும், அது ஈழ விடுதலை களமாக இருந்தாலும், தமிழ் பெயர் ஏற்பு களமாக இருந்தாலும், அல்லது வர்க்க எதிர்ப்பு களமாக இருந்தாலும், பெண் விடுதலை களமாக இருந்தாலும், மாணவர்களை அமைப்பாக்கக்கூடிய களமாக இருந்தாலும், இளைஞர்களை இயக்கமாக்கக்கூடிய களமாக இருந்தாலும், அந்த சாதி ஒழிப்பு கருத்தியலை முதன்மைப்படுத்தக்கூடிய இளம் புரட்சியாளராய் நம்முடைய தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள் மிளிர்ந்து வருகிறார். அதனால்தான் அண்மை காலமாக நான் ஒரு செய்தியை ஒவ்வொரு மேடைகளிலும் சொல்லி வருகிறேன். ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு ஒரு நடிகர் போதும், ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு ஒரு நடிகர் போதும், ஆனால் சமூக மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு புரட்சியாளர்கள் தேவை.
சமூக மாற்றத்தை புரட்சியாளர்கள் மட்டும்தான் ஏற்படுத்த முடியும். இன்றைக்கு சமூக மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய புரட்சியாளர் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள். தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் சமூக மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றார். உன்னை அடித்தாலும் உதைத்தாலும் அவமானப்படுத்தினாலும் ஏன் என்று கேட்பதற்கு நாதி இல்லை. 1990க்கு முன்னால் இன்றைக்கு நான் மதுரையிலே பிறந்திருக்கின்றேன். எனக்கு ஒரு பாதிப்பு என்றால் சென்னையிலே இருக்கக்கூடியவர்கள் போராடுவார்கள். எனக்கு ஒரு பாதிப்பு என்றால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கிராமங்களிலும் விடுதலை சிறுத்தைகள் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் வெகுண்டிருந்து போராடுவார்கள். இந்த இணைப்பை, இந்த பிணைப்பை ஏற்படுத்தி கொடுத்த புரட்சியாளர் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள். அதுவும் சாதி என்கின்ற அடிப்படையில் அல்ல, சாதி ஒழிப்பு என்கின்ற கருத்தியலின் அடிப்படையில். இதுதான் மிக முக்கியமானது. எனவே இன்றைக்கு இந்த கருத்தமர்வில் ஒடுக்கப்பட்ட மக்களின் தமிழ் தேசிய அரசியல் என்கின்ற தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. ஒடுக்கப்பட்ட மக்களின் தமிழ் தேசிய அரசியல் என்பது விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் பேசக்கூடிய சாதி ஒழிப்புடன் கூடிய தமிழ் தேசிய அரசியல். ஒடுக்கப்பட்ட மக்கள் பேசக்கூடிய அரசியல் அதுதான் முழுமையான அரசியல், தமிழ் தேசிய அரசியல். எது? சாதி ஒழிப்பு. எந்த களத்திலும் சாதி ஒழிப்பை முதன்மைப்படுத்துவோம். அதற்கான களங்களை தொடர்ந்து நாம் முன்னெடுப்போம். வருகிற 17ஆம் தேதி இந்த மாநாடு மாபெரும் வெற்றி அடைந்தது. இந்த மாநாடு இந்திய அரசியலின் கவனத்தை ஈர்த்தது என்கின்ற அளவில் நாம் நம்முடைய பணிகளை துரிதமாக செய்வோம். சாதி ஒழிப்பை பேசக்கூடியவர்கள் எந்த மொழியை பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் அவர்களை திராவிடர்களாக பார்க்கக்கூடிய பார்வை விடுதலை சிறுத்தைகள் பேசக்கூடிய தமிழ் தேசியத்திற்கு இருக்கிறது என்பதுதான் இந்திய அரசியலில் நாம் விதைக்கக்கூடிய மிகப்பெரிய தாக்கம் என்பதை இந்த கருத்தமர்வில் சொல்லி, தொடர்ச்சியாக நம்முடைய மாநாடு வெற்றி பெறுவதற்கு விடுதலை சிறுத்தைகளின் தகவல் தொழில்நுட்ப அணி இந்த மாபெரும் முயற்சியை மேற்கொண்டு வருவது பெரும் பாராட்டுதலுக்குரியது. உங்களது பணி இன்னும் இளைய தலைமுறையிடம் கொண்டு போய் சேர வேண்டும் என்கின்ற வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் பதிவு செய்து, அனைவரும் மாநாட்டில் சந்திப்போம், தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களின் திருமுகத்தை காண்போம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி அண்ணா. நம்மிடையே பல்வேறு கருத்துக்களை ஒரு எழுச்சியூட்டும் வகையில் வழங்கிய அண்ணன் அவர்களுக்கு நன்றி. அடுத்தபடியாக நன்றி உரை தம்பி வினோத் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நடந்த மீட்டிங் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நமக்குள்ள ஒரு உற்சாகம் வர அளவுக்கு அண்ணன் கனியமுடன் வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு உரை நிகழ்த்தினார். அது உள்ளபடி எனக்கு பார்க்கும் போது மெய் சிலுத்துது. ஏன்னா வந்து ஈழ வரலாறையும் மற்றும் தலைவரோட சின்ன வயசுல இருந்து இந்த மக்களுக்காக என்னெல்லாம் பண்ணியிருக்காரு, போராடி இருக்காரு. சின்ன வயசுல 27 வயசுல இருந்து சாதனை வச்சிருந்தாரு. அந்த வயசுல இருந்தே இந்த கட்சியை வந்து காப்பாற்றி இவ்வளவு கொண்டு வந்து இவ்வளவு பெரிய விஷயத்த வந்து நடத்தி காட்டுறது. கட்சி வந்து எங்கேயோ போயிடுச்சு. எல்லாம் காரணம் தலைவர் கூட இருக்க ரெண்டாம் தலைவரும் தான், ரெண்டாம் கட்ட தலைவரும் தான். அதே மாதிரி எனக்கு முன்னாடி பேசுற தம்பி முனியன் அவர்களும் நல்ல ஒரு முன்னேற வழங்கினாரு. அதே மாதிரி இந்த மீட்டிங்ல பங்கு பெற்ற அனைவருக்குமே என்னோட அன்பான நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இவ்வளவு நேரம் நீங்க எல்லாருமே வந்து குடும்ப காத்து அண்ணன் சொல்ற இந்த வரலாற்று நிகழ்வுலாம் சிலர் வந்து நோட் பண்ணிட்டீங்க, நான் பார்த்தேன். அதை நீங்க நோட் பண்ணிக்க. நீங்க சோசியல் மீடியால பேசும்போது நீங்க அதை பத்தி நீங்க பேசலாம், சரிங்களா? இங்க பங்கு பெற்ற அனைவருக்குமே என்னோட நன்றி பாராட்டி தெரிவித்து நன்றி, வணக்கம். கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. நாளை அமர்வில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.